குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். இதுவரையில் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற இசை பேரரசு ஒப்பற்ற ஒரே கலைஞர் நமது ஆனந்த் ஆடிப்பாடி நம்மை மகிழ வைத்தார். அடுத்தபடியாக ஏன் கோச் நல்லா தான். அதுக்காக இல்ல, நீங்க டான்சர், ஆடுறது உங்க தொழில். ஆனா என்னையும் அத்தனை பேருக்கு மத்தியில் ஆட வச்சுங்க. மயில் சும்மா இருந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் அப்படி தோகையை விரிச்சு ஆடணும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம். நீதானா டான்சர்? எத்தனை நாளா இங்க வந்து தங்கி இருக்கோம். ராவ் பகதூர் சிங்காரம், மெட்ராஸ்ல பெரிய பேங்கர், பொருளாதார நிபுணர். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆக எங்க குடும்பம் 4 பேர். 4 பேரா? என்னையும் சேர்த்தா? ஏன் ஒன்ன சேர் 4 பேர் சொல்றீங்க. தப்பு தப்பு தப்பு, 3 பேர். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு என்னங்க கவலை? வேற யார பத்தி கவலை? பத்தி தான். பொண்ணை பத்தியா? இது ஏன் பொண்ணை பத்தியா? அம்மா, கொடைக்கானல்ல நாம நல்ல காத்து வாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கெட்ட காத்தெல்லாம் படக்கூடாது. வா உள்ள போ. வடைய விடு. மூஞ்சப்பா கோமாளி, கண்ணை புடி போடுவேன். பாக்குற ஓடுற. அன்புள்ள மகன் ஆனந்துக்கு உன் தாய் மங்களம் எழுதியது. நான் இங்க சௌக்கியமா இருக்கேன். ஆனா மனசுதான் வேதனைப்படுது. நீ நடனம் ஆடுறேன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். நீ இல்லாம வீடே வெறிச்சிட்டு கிடக்குது. உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் வந்துடுப்பா. ஆனந்த், தினமும் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், நேரத்தோட தூங்கணும், மறக்காம எல்லா சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சீக்கிரம் வந்து சேரப்பா. சரிம்மா. ஏப்பா ஆனந்த், நீ வருவேன்னு தினமும் சமைச்சு வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வரலையா? ஆனந்த், வந்துட்டியாப்பா? ஐயோ, யாரப்பா? எழுந்து. ஐயோ, ரத்தம். கொஞ்சம் இருப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஏப்பா டாக்டர் வேண்டான்னு சொல்றேன். என்னப்பா இதெல்லாம்? என்ன வேணும்? பரிசுதா உனக்கு? ஐயோப்பா, என்னப்பா அது? அம்மா, இங்க அவங்க அதுக்குவா? ஆமா, தோட்டா. ஐயோ, என்னால போதும். முடியாது, என்னால முடியாது. முடியாது. என்னப்பா இது? தம்பி, நீ யாரு? உன்னை யாரு சுட்டா? ஒரு வியாபாரி. நிறைய பணத்தோட வந்தேன். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க. பயப்படாதப்பா, தைரியமா இரு. இது வந்துட்டேன். இன்ஸ்பெக்டரா, உங்களுக்கு என்ன வேணும்? குண்டு காயத்தோட ஒரு குற்றவாளி இந்த பக்கம் ஓடி வந்தான். அவன் உள்ள நுழைஞ்சிருப்பான்னு பார்க்க வந்தோம். குற்றவாளியா? இங்க யாரும் வரலைங்க. உள்ள போய் பார்க்கலாங்களா? தாராளமா பாருங்க. ஆனா செருப்பு காலோட வராதீங்க. ஏன்? என் புள்ள உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அவனுக்கு வைசூரி போட்டிருக்கு. ஓஹோ, ஐ எம் சாரி. நான் வரமா?
என்னம்மா சொன்னீங்க? நான் உங்க மகனா? வயித்துல பொருந்தாதான் பிள்ளையா தம்பி? உயிருக்கே ஊசலாடிக்கிட்டு எப்ப நீ என் காலடியில விழுந்த அம்மான்னு கத்தினியோ அப்பவே நீ என் மகனாயிட்ட. இல்ல, நான் போறேன். இல்ல, இந்த நிலைமையில நீ வெளியே போக கூடாது. நீ என்கிட்ட போய் சொன்னாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அம்மா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நானும் ஒரு தாய் தான். என் மகனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் என்ன செய்வேனோ அதுதான் செய்றேன். வாப்பா சாப்பிடலாம், வா. அம்மா, யாருக்காக வச்சிருக்க சாப்பாடாச்சு? ஆமாப்பா, என் மகனுக்காக. எனக்கு வேண்டாமா? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், நீயும் என் மகன் மாதிரி சாப்பிடுப்பா. சாப்பிடு தம்பி. வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். தம்பி, நீ ஏதோ குற்றம் செஞ்சிருக்கேன்னு தெரியுது. நான் என்னன்னு கேட்க மாட்டேன். குற்றத்தை உணர்ந்து தெரிந்துட்டா கடவுள் எல்லாத்தவரையும் மன்னிச்சிருவார்ப்பா. மன்னிச்சாத்தான் அவர் கடவுள் இல்ல. அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆமா, என் வாழ்க்கையில எங்கிட்ட பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பழகிற ஒரு ஜீவனை இன்னைக்கு தாமா நான் முதல் முறையா சந்திக்கிறேன். ஏமா, நான் உங்க மகனாவே பிறந்திருக்க கூடாதா? அம்மா, அம்மா, என்ன இது? ஒண்ணுமில்ல, போலீஸ் விட்டாங்க. ராத்திரி எங்க இருந்த? கோயில். கோவிலா? கூட்டம் நிறைய இருந்திருக்குமே. இல்ல, அந்த கோயில்ல ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இருந்தது. ஏன்பா, தவறு நினைச்சு வருந்தினாத்தான் மன்னிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தெய்வம் நான் கேட்காமலேயே என்ன மன்னிச்சு பாஸ். பாஸ், நான் குற்றவாளியும் தெரிஞ்சிருந்தோம் போலீஸுக்கு காட்டி கொடுத்தாமே என் உயிரை காப்பாத்து. என்ன அன்பு, என்ன பாசம். என்ன பாஸ், பாபு இன்னைக்கு திடீர்னு பாசம்ங்கிறான், பரிவுங்கிறான். அதுதான் நமக்கு ஆபத்து. அவன் மிருகமா இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் மனுஷனா இருக்க முடியும். அவன் மனுஷன் ஆயிட்டா நாமெல்லாம் மண்ணாயிடுவோம். தாஸ், பாபு நெஞ்சில திடீர்னு முளைச்சிருக்கிற பாச பயிரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும்.
வாயா வாயா அப்பா என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்க ஏதாவது தெரியுதா? குளிர் தெரியுது. உருப்படாத பயல மணி 11 அடிக்குது. என்ன பெல் அடிச்சு பையனை பால் கொண்டு வர சொல்லணுமா? இல்ல தங்கச்சிய போய் தேடி பாடுறான்ற உங்களை தனியா விட்டுட்டா ரூம்ல காரம் கெட்டு கிடக்குப்பா. தங்கச்சி தனியா போயிருக்கா, என்ன தனியா விட மாட்டியா? வாடா வாடா எங்கடா? நீயா ஏன் இங்க வந்தீங்க? ஏங்க வந்த? இது ஏன் ரூம்? ஐயோ ஏறும் இல்ல ஏன் ரூம்? இல்ல ஏறும். நான் சொல்றேன் ஏன் ரூம். நான் சொல்றேன் ஏறும். ஏன் ரூம்? என்றும் ஏறும். என்றும் ஏறும். என்றும் ஏறும். என்றும் ஏறும். என்றும் ஏறும். ஏன் ரூம் குள்ள புகுந்து கலடாவா பண்றீங்க? ஆ? இருங்க போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? எடுங்க கைய. ஏன்? போலீஸ் கூப்பிடுறேன். விலங்க மாட்டேன். ஜெயில போட்டேன். ஆமா, ஜெயிலுக்கு போறதுக்கு நானா நீ அங்க அப்புறம் தீர்மானம் பண்ணலாம். முதல் ரூம் நம்பரை பாருங்க. நான் ஏன் பார்க்கணும்? உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. இன்னொரு தடவை பாருங்க. என்ன பார்த்தா கண் தெரியும் சொல்றேன். திருப்பி வச்சிட்டியா? நானா? இந்த பார் ஆணி எங்க? இந்த பார் 9. தப்புதான். போறேன், இப்ப போறேன். போலீஸ் கூப்பிடுறேன். வேங்க மாட்டேன். ஜெயில போட்டேன். வேண்டாங்க வேண்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ரொம்ப கைப்பிட்டு சொல்றேன். தப்பு தப்பு வேண்டாம் காலை பிடிக்கிறேன். போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க. பாக்குறியா? இல்லங்க சத்தியம் இல்ல. இலக்கியம் படிச்சிருக்கியா? காவியம் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணாகப்பட்டவனை உற்று பார்த்தாலே காதல்னு சொல்றான். நீ என்னடான்னா ஒரே ரூமுக்குள்ள ஒரே படுக்கையில பக்கத்துல படுத்து இருக்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதான் இப்போ நான் உன்னை பார்க்கிறேன், நீ மண்ணை பார்க்கிறாய். நான் ஒன்ன பாக்குறேன், நீ மண்ண பாக்குற. என்ன பாடுறா? உங்களை பார்த்து என்ன பண்றது? முதல்ல ஒரு புரோகிதரை பாருங்க. இல்ல கதவை சாத்தா. அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. கதவை சாத்த சொல்றீங்க. அப்ப சொல்ற வார்த்தையா அது? உருப்படாத பயலே, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். போங்களேன், கொடைக்கனால குளிருக்கு போத்திட்டு போறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ என் மானம் போகுதே. இப்பதானா ரூமுக்குள்ள போயிடுச்சு, வெளியே போனா என்ன? இப்பதான் தெரியுது ஒரு அம்மா வேணும்னு. ஐயோ இந்த சாக்க வச்சு உங்களுக்கு 2ஆம் கல்யாணமா? 2ஆம் கல்யாணமா? அவ இருந்தா இப்படி எல்லாம் நடக்க மாட்டா. அதானே அண்ணகாரன், நானே சும்மா இருக்கேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியில வா. வலது கால வச்சு வாங்க. எந்த காலைய வச்சு வெளியில வா. நீ ஏன்டா வர? உள்ள வா. இவையா வர்றான்? ஏன்டா கத்திரிக்க? காலகாலத்துல கைய புடிச்சு கொடுக்கப்பா. கைய வா, இங்க வா. 2 பேர் ரூம்ல இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவன் கைய புடிச்சிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். அவன் டான்சர் ஆச்சே, முதல்ல கைய தானடா பிடிப்பான். ஐயா கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. வா, இப்பவே ரயிலுக்கு போ. டேய், என் பொண்ணை கிணத்துல தள்ளால் தள்ளுவதை தவிர ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் முடிக்கிற கிணத்துல தட்டு வராம தள்ளட்டுமே. உனக்கு நீங்க தெரியாதா? தள்ளா நீங்க எடுத்துக்கிய. ஒரு தட்டம் பொண்ணை பெத்த அப்பங்கள்ல விரல விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான். மனசு இருந்தா மார்க்க உண்டியா? ரயில் மார்க்கா? என்னது டிக்கெட்டு பணம் இல்லையா? பெஞ்சு கட்டில படுத்துட்டு போய. டிக்கெட் கேட்டா பாத்ரூம் போ. வாயா. ஆமா, இலக்கியம் படிச்சிருக்கியா? அதான் அன்னைக்கே கேட்டீங்களே. இன்னும் படிக்கலையா? அதாவது இலக்கியத்தை சொல்லியிருக்காங்க, காதலன் காதலிக்கு கணையாயை மாற்றி சாந்திரமெல்லாம் பண்ணிப்பாங்க. இப்ப நான் உன் கையில கடியாரத்தை மாற்றி காந்திரமணம் பண்ணிக்கலான்னு. நான் போயிட்டு வரேன். எங்க வர்றது? நான் தான் மெட்ராஸ் தான் வர்றேன். எனக்கு மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல எங்க வீடு தெரியுமா? ஓஹோ, என்னமோ புதுசா கேட்கிறீங்க. எப்படி? உன்னை ஹோட்டல்ல எப்ப பார்த்தேனோ அன்னைக்கே எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டேன். வேற வேலை இல்லையா? நான் மத்தவங்களுக்கு முன்னால ஆடத்தான் வந்தேன். ஆனா இப்போ உன்னை சுத்தி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். அப்பா தேடுவாரு. எப்ப தேடாம இருந்தாரு? சும்மா பேசலாம் சொன்னா. ஆஹா,
என்ன அது எவ்வளவு நைஸா இருந்தது. கணத்தை பார்த்து காட்ட மாட்டோம். அம்மா அம்மா இல்ல வந்துட்டியாப்பா? கும்பிடுறேம்மா கும்பிடுறேன். இப்போ அது உங்க அம்மா ஞாபகம் வந்தது உனக்கு? எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதாவது சீசன் முடிவு போச்சுமா, வந்துட்டாங்க. அப்படியா? பாப்பா ஏப்பா இனிமேலாவது என்னை விட்டு எங்கேயும் போகாது. நான் ஏன் போறேன்? இங்கே என்னப்பா? உண்டாங்க. ஏப்பா? இதெல்லாம் நீதான் செய்யுங்களா? பின்ன வேற ஆள் இல்ல? வேற யார் செய்யறது? என்ன? ஐயோ என்னப்பா? ஏமா இம்மா மொத்தம் இருந்தது கையை இப்படி துரும்பா கழிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன். நான் இதுக்கு இருக்கேன், கொடுங்கம்மா. அம்மா என்னப்பா? வழியில ஒவ்வொருத்தரும் நிக்க வச்சு என்னன்னு கேட்டாண்டு என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு கேட்டாண்டுமா கூடப்பா போமா. என்ன பார்த்து அந்த பசங்க அறிவு இருக்கான்னு கேட்கறாங்கம்மா. உண்மையா? ஆமாமா. யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான், ஒருத்தன் கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா உங்க அம்மாவே வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர் ரூபா சுத்தியலாம் மூளை இருக்கான்னு எனக்கு கேட்டாமா. அம்மா ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேர் எனக்கு வருமா? ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கத்தி கல்வி கம்மா கப்பா எங்க அம்மா தான் அம்மா தான். நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை கேட்டு அம்மா என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க முடிவு செய்யறா சரிதாமா, எனக்கு திருப்தியா இருக்கதாமா நீங்க செய்வீங்க. ஒரு நல்ல வேலைக்காரியா வச்சுக்கலாம்னு இருந்தேன்ப்பா. என்னது ஏமா வேலைக்காரிவா? ஆமாப்பா. ஆமா, கூட்டத்துக்கு ஒரு ஆளு, தண்ணி மூல ஒரு ஆளு, சமையல் பண்ண ஒரு ஆளு, வீட்டு ஏமா இவங்களுக்காக சம்பளம் யாரு கொடுக்கறது? அம்மா சம்பளம் கேட்க கூடாது, நம்ம கொடுக்க கூடாது. எல்லா வேலையும் கவனிக்கணும். குறிப்பா உங்களை பார்த்துக்கணும். சில சமயம் என்ன இங்க வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணுமா? அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா நீங்க சரின்னு சொல்லுங்க, கியூல வந்து நிக்கும். நீங்களா அதான் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா என்ன பார்த்து சொல்லுங்க, கிடைக்க மாட்டாங்க. யாருக்கிட்டமா சொல்றீங்க? அம்மா தெரிஞ்சுதான் சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்ன ஐயா சொல்லும்படியாத்தான் சொல்ல. நான் சொல்லுவேன், என்கிட்ட வாங்க முடியுமா அந்த வார்த்தை? அதாவது நீ சொல்றியா இல்லையா? சொல்லுமா? அது முடியாது. அதாவது எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு நான் கேட்பேனா? ஏம்மா உங்க மனம்மா என்ன கல்யாணமா? நான் கேட்க மாட்டேன். ஒரு வார்த்தை கல்யாணத்தை பத்தி என்கிட்ட வாங்கிட முடியுமா? நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேப்பா. என்னம்மா? நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. ஏப்பா பொண்ணை பார்க்க போறியா? இல்லம்மா பெட்டி பெட்டி எடுத்துட்டு போக. என்னடா குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே இருக்கிறீங்க? பணத்தை செலவு பண்றதுக்கு என்னடா வழி? ஏப்பா ஒரு ரூபாயா 2 ரூபாயா? ரூபா 4 லட்சம் செலவு பண்றது நான் சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீ தான் சொல்ல? போக வர ஒரு கார், தங்க கொள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா, இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது. மிச்ச 2 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணுவேன். 3 பேருமா? ஏனே அதுக்கு 30 லட்சம் ஆகும். இந்தடா 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா. ஏப்பா உங்க அப்பா வச்சிருக்காரு? எப்போ? உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க்? அதுல மிச்சத்தை போடுவோம், வட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பன் பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும் எவன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும்போது வேற எவன் சொல்லுவான்? நீதானா அது? உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். என்னது? சரி இப்ப யாரு இல்ல, நாங்க 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருது? என்னது? உன்னிது ஏது ரேட்ல? இந்த வாரம் 3 லட்சம் யாருக்கும் அடிச்சுன்னு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும்? அவருக்கு இந்த வாரம் தானே, எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி பயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றீங்களா? வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கலையா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குழிய வெட்டி விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. எங்க? பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏங்க போடா. வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுக இந்த பயலுக்கு சினைதான். நான் தான் இப்படி கூட்டாந்த வெளியில போறானுங்க.